நீங்க பிரஜன் செஞ்சது கரெக்டா தப்பா? தப்பு தானே. ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, நாங்க வந்து கப்பலா ஆட மாட்டோம். நாங்க தனியா தான் நின்னு ஆடுவோம். 2 பேர் வெவ்வேறு கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா அங்க உள்ள அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து அப்படி தெரியல நமக்கு. ஒரு டீமா தான் பாவம்பா பிரஜன். நீ நியாயமா யோசிச்சு பாரேன். ம். எல்லா கல்யாண ஆட்களுக்கு தான் அது புரியும். அப்ப உங்களுக்கு தான் நாங்க புரியும் ஜாலியா சொல்லுங்க. வெக்கேஷன் போலான்னு ஒரு ஷோக்கு போலான்னு தனியா முடிவு பண்ணா, ம். கூடவே ஒய்ஃபும் அட்டாச் ஆகி வந்தா அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அப்ப நம்மளால அவர் நம்மள பாட்டுக்கு மாரி இருக்க முடியாது. அது தெரியுமா உனக்கு? இந்த மாரி ஒரு பல பிரச்சனைக்குள்ள, பல மென்டல் டார்ச்சர்ல இருக்கிற பிரஜன் அவர்கள், சந்தோஷமா குடும்பத்தோட போகணும்னு விஜய் டிவியே ஸ்பான்சர் பண்ண ஒரு ஷோ. இது விஜய் டிவி வீடா? இல்ல பிக் பாஸ் வீடா? இல்ல பிரஜனோட வீடான்னு பிரஜனுக்கே ஒரு கன்ஃப்யூஷன் ஆகுற ஒரு 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 நெலைமை. வெக்கேஷனுக்கு வந்த மாரி இந்த 2 பேரும் பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. மத்தவங்கலாம் நம்ம வீட்டு வேலைக்காரங்கள மாரியும், இவங்க தான் வீட்டுக்கு ஓனர் மாரியும் பிஹேவ் பண்ற அந்த தருணம் இருக்கே. ஐயோ! ஐயோ! அத பத்தி நம்ம அப்படின்ற மாரி. டீட்டெயில்டா ம். ஓகே. சோ அத பத்தி நம்ம கண்டிப்பா இப்ப நம்ம பேசணும். அண்ட் ஏன்னா அதுக்கு நம்மளுக்கு சக்தி கொடு அப்படின்னு சொல்லி நான் எடிட்டர்ட்ட சொன்னேன். எடிட்டர் அவர்களே ஒரு சக்தியா நான் இன்னைக்கு பேசணும். கொஞ்சம் தெம்பா நான் பேசணும்னு கேட்டேன். ஆனா தெம்பா பேசணும்னு கேட்டதுக்கு ஒரே காரணத்துக்காக சக்திமான் போட்டோவயா வப்பீங்க? சக்திமான், சக்திமான் இல்ல. இருந் ஜோமான். இருந்தாலும் ஐ லைக் ஓகே.